அவர் பதறுறார் என்பதே இந்த இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உருவாக்கி இருக்கிற அந்த கூட்டை பார்த்து அவர் பயப்படுகிறார் என்றான் அர்த்தம். ஆனால் இந்த விடயத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ன செய்யணும் என்று சொன்னால், இந்த அரசியலை சுமந்திரனுக்கு எதிரானதாக வடிவமைப்பதற்கு பதிலாக தேசத்தை கட்டி எழுப்பும் அரசியலாகவும் தேசத்தை நிர்மாணிக்கும் அரசியலாக தேசத்தை திரட்டும் அரசியலாக வடிவமைக்க வேண்டும். அவர்கள் கொள்கை என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த கொள்கை என்பது இறுதி தீர்வை பற்றியதுதான் அவருடைய உரையாடல். அவர்கள் சொல்ற கொள்கை இறுதி தீர்வு எப்படி அமையணும் என்ற கொள்கை தான். அது சரி. ஆனா பிரச்சனை என்றால் அந்த கொள்கையை எப்படி மக்கள் மயப்படுத்துறது, அந்த கொள்கையை நோக்கி எப்படி மக்களை ஒன்று திரட்டுவது என்ற விடயத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக அந்த கட்சி பொருத்தமான வெற்றிகளை பெறவில்லை. அவர்கள் தங்களையும் ஒரு கட்சியாக கட்டமைக்க முடியவில்லை, தமிழ் மக்களையும் ஒரு தேசமாக திரட்ட அவர்களால் முடியவில்லை. எனவே இந்த இடத்தில் இப்ப அவர்கள் தாங்கள் உருவாக்கி இருக்கிற இந்த கூட்டின் மூலம் எப்படி தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டலாம் என்று யோசிக்கணும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்ப இருக்கிற நிலைமையில இறந்த காலத்திலிருந்து பாடங்களை கற்றிருக்கு. அந்த அடிப்படையில் அவர்கள் உருவாக்கி இருக்கும் கூட்டை நாங்கள் ஆதரிக்கலாம். ஏனென்று சொன்னால் அந்த கூட்டு ஒப்பீட்டளவில் மக்களை தேசமாக திரட்ட முயற்சிக்கிறது. ஆனாலும் தமிழரசு கட்சி தான் இப்பொழுதும் ஒப்பீட்டளவில் பெரிய கட்சியாக இருக்கிறது. இந்த நிலைமை எப்படி வந்து என்று சொன்னால் ஒரு வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த 5 ஆண்டுகளில் விட்ட தவறுகளின் விளைவும் தான்.